வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். இன்றைக்கு நம்மளுடைய இந்தியாவில் ஒரு முழுமையான ஒரு மாய பிம்பமான ஆட்சி அமைப்பு மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகபட்சமான வரியை மட்டுமே நாம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். எந்த விதத்திலுமே எந்த ஒரு பங்களிப்பு இல்லாமல், மக்களுக்குரிய எந்த நலனையும் கொண்டு போய் சேர்க்காமல், ஊடகங்கள் வழியாக மட்டுமே விளம்பரம் படுத்தி மக்களை ஏமாற்றி மட்டுமே ஒரு ஆட்சி அமைப்பு நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மக்களிடத்திலிருந்து எடுக்கக்கூடிய பணம் இவர்களுடைய ஆளுமையை மேம்படுத்த வேண்டும். ஆனால் மக்களுக்குரிய நலனை கொண்டு போய் சேர்ப்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யான இன்றைக்கு மாய பிம்பமான திட்டங்கள் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது. பணக்கார வர்க்கங்கள் மட்டுமே செழிப்பான வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு கிடைக்கக்கூடிய அனைத்துமே ஒரு பணக்கார வர்க்கங்களுக்கு மட்டுமே அது மீண்டும் மீண்டும் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றார்கள். இனி வரும் காலங்களிலாவது ஒவ்வொரு துறை சார்ந்த அனைத்துக்குமே ஒரு முழுமையான இலக்கு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது எந்த விதத்திலுமே ஒரு விவசாய மக்களுக்குரிய இலக்கு எட்டப்படாமல், அவர்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்காமல், ஒவ்வொரு தொழில் சார்ந்த எந்த ஒரு துறையிலுமே இலக்கு இல்லாமல் மட்டுமே ஒரு பட்ஜெட் தாக்கல், இவர்கள் பட்ஜெட் தாக்கல் செய்வதே இவர்களுடைய அதிகபட்சமான வரியை மட்டுமே எடுப்பதற்குரிய அத்தியாயமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களில் மக்களுக்குரிய ஒவ்வொரு துறை சார்ந்த ஜவுளித்துறை மற்றும் விவசாயத்துறை மற்றும் அனைத்து துறைகளுக்குமே ஒரு இலக்கு எட்டப்பட வேண்டும். அதற்குரிய ஒரு அட்டவணை கொண்டு வந்து அது முழுமையாக மானிட்டர் செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு இது மாதிரியான எந்த ஒரு ஆய்வும் இல்லாமல் மக்களை தனித்து நிற்கப்பட்டு ஒரு அச்சுறுத்தலான ஆட்சி அமைப்பு மட்டுமே கிடைத்து கொண்டிருக்கின்றது. மாற்றத்தை எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.